First one, nuclear radiation and detectors. Detection instruments are used to detect subatomic particles or high energy photons. Detection instruments are used to detect subatomic particles. Subatomic particles na alpha, beta ray இதெல்லாமே subatomic ல வரும். High energy photons எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு அந்த gamma ray இதெல்லாம் வந்து அதுல வரும். ஆல்பா, பீட்டா, புரோட்டான், நியூட்ரான், இது எலக்ட்ரான் இது எல்லாமே உங்களுக்கு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ல வந்துடும். அந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகல் எல்லாமே எப்படி இருக்கும், நமக்கு வந்து டூ ஸ்மால், ரொம்ப சின்னதா இருக்கும். அதை வந்து டைரக்டா நம்ம டிடெக்ட் பண்றது கஷ்டம். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நெசசரி சூட்டபிள் டிடெக்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண போறோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நமக்கு தேவை. The working of various detection instrument is based upon one of the following three main characteristic properties of the particles and the rays emitted in nuclear interactions. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஒர்க்கிங்கை பொறுத்து நம்ம வந்து மூணு விதமா நம்ம பிரிக்கலாம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்னு வந்து அயனைசேஷன் பேஸ்டு, இன்னொன்னு வந்து ஃப்ளூரசன்ஸ், இன்னொன்னு வந்து போட்டோகிராபிக் எஃபெக்ட். இப்போ அயனைசேஷன்னா they ionize the gas through which they pass. அதாவது அந்த ரேடியேஷன் வந்து ஒரு கேஸ் வழியா போகும்போது கேஸ் என்ன பண்ணும், அதை அயனைஸ் பண்ணும். அந்த கேஸ் எவ்வளவு அயனி ஆகுது அப்படின்றத வச்சு அந்த பார்ட்டிகளை நம்ம டிடெக்ட் பண்றது. இது அயனைசேஷன்ல மெத்தட யூஸ் பண்றோம். ஃப்ளூரசன்ஸ்ன்றது அதே மாதிரி they cause fluorescence in certain material. நமக்கு தெரியும் கதிர்வீச்சுகள் வந்து ஒரு போட்டோகிராபிக் பிளேட்லயோ அல்லது வந்து இதுலயோ விழுகிற பொழுது நமக்கு ஒளிர்தலை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்ப எந்த அளவுக்கு அது ஃப்ளூரசன்ஸை உருவாக்குது அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த பார்ட்டிகளை நம்ம டிடெக்ட் பண்ணலாம். இதே மாதிரிதான் போட்டோகிராபிக் பிளேட்டு, அது போட்டோகிராபிக் எஃபெக்ட்ன்றதும் அதே கிட்டத்தட்ட அதே மெத்தட் தான். இது வந்து ஃப்ளூரசன்ட் மெட்டீரியல்ல போய் விழுவும். இது வந்து போட்டோகிராபிக் பிளேட்ல, அதாவது சில தனிமங்களின் விழும்போது ஒளிர்தலை உண்டாக்கும்னு சொல்லுவோம். சில அதே மாதிரி புகைப்படத்தகட்டை பாதிக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். கேத்தோடு பண்புகள் தான் அந்த கான்செப்ட் பேஸ்ல இது பண்றதா போட்டோகிராபிக் எஃபெக்ட் அப்படின்றது. இப்ப வந்து நமக்கு அயனைசேஷன் ப்ராப்பர்ட்டிக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அயனைசேஷன் சேம்பர், ப்ரொபோஷனல் கவுண்டர், ஜிஎம் கவுண்டர், செமிகண்டக்டர் டிடெக்டர், வில்சன் கிளவுட் சேம்பர், பபுள் சேம்பர், இது எல்லாமே அயனைசேஷன் ப்ராப்பர்ட்டில வரும். இதுல செமிகண்டக்டர் டிடெக்டர் ஆல் செமிகண்டக்டர் டிடெக்டர் தவிர மற்ற எல்லா மேல இருக்கக்கூடிய இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு சேம்பர்ஸ். கேஸ் ஃபில் பண்ணிருப்போம், அந்த கேஸ் வழியா என்ன போகும், ரேடியேஷன் போகும்போது கேஸ் அயனைஸ் பண்ணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வரும். செமிகண்டக்டர் டிடெக்டர் செமிகண்டக்டர் பேஸ்ட்ல வரும். இது வந்து ஒரு செமிகண்டக்டர் டிடெக்டர் வந்து ஒரு சாலிட் ஸ்டேட் டிவைஸ். அதே மாதிரி நம்ம அந்த சிங்குலேஷன் கவுண்டர் இருக்கு இல்லையா, சிங்குலேஷன் கவுண்டர் எந்த வகையில வருதுன்னு பாத்தீங்கன்னா புளூரசன்ஸ் வகையில சிங்குலேஷன் கவுண்டர் அது வரும். அப்புறம் வந்து போட்டோகிராபிக் எஃபெக்ட்ல எது வருதுன்னு பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எமல்சன் டிடெக்ஷன் டெக்னிக். நியூக்ளியர் எமல்சன் அது வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராபிக்ல வருது. இப்ப அயனைசேஷன்ல நிறைய இருக்குது. இப்ப அயனைசேஷன் சேம்பர், ப்ரொபோஷனல் கவுண்டர், ஜிஎம் கவுண்டர், அடுத்து வந்து செமிகண்டக்டர் டிடெக்டர், அடுத்து வில்சன் கிளவுட் சேம்பர், பபுள் சேம்பர், இதெல்லாமே அயனைசேஷன்ல வரும். சிங்குலேஷன் கவுண்டர் மட்டும் ஃப்ளூரசன்ஸ், நியூக்ளியர் எமல்சன் வந்து போட்டோகிராபிக் மெத்தடு அதுல வருது. ஓகே, இப்ப நம்ம வந்து டைரக்டா அயனைசேஷன் சேம்பருக்கு போயிடலாம். அயனைசேஷன் சேம்பர் பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அயனைசேஷன் சேம்பர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் தட் சார்ஜ்டு subatomic particles can ionize a gas. The number of ion pairs formed gives information with regard to the nature of the incident particles as well as its energy. இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க, incident particle as well as its energy. அயனைசேஷன் சேம்பரோட பிரின்சிபல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துடலாம். என்னது, ஒரு கேஸ் வழியா போகும்போது அந்த கேஸ் என்ன பண்ணும், அயனைஸ் பண்ணும். அதாவது அயனைசேஷன் சேம்பர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் தட் சார்ஜ்டு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் கேன் அயனைஸ் ஏ கேஸ். ஒரு கேஸ் வழியாக அந்த சார்ஜ்டு சப்அட்டாமிக் பார்ட்டிகல் போகும்போது கேஸ் அயனைஸ் பண்ணும். த நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ், எத்தனை அயன் பேர்ஸ் உருவாகுது அப்படின்றது வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் பார்ட்டிகளோட நேச்சரையும் மேலும் அதனுடைய எனர்ஜி என்ன பண்ணலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்ப வந்தது ஆல்பா பார்ட்டிகல், பீட்டா பார்ட்டிகல் அல்லது என்ன பார்ட்டிகல் வந்துச்சுன்றதையும் சொல்லலாம். அது எவ்வளவு எனர்ஜியில வந்துச்சுன்றதை என்ன பண்ணலாம் நம்ம சொல்ல முடியும்.
அந்த அயனைசேஷன் சேம்பர்ல ரெண்டு டைப் ஆஃப் அயனைசேஷன் சேம்பர் சொல்றோம். ஒன்னு வந்து பல்ஸ் அயனைசேஷன் சேம்பர், இன்னொன்னு வந்து கரண்ட் அயனைசேஷன் சேம்பர். பல்ஸ் அயனைசேஷன் சேம்பர் அப்படின்னா நீங்க அப்படியே இந்த இதை ஹேண்டில் பண்ணீங்க, டிடெக்டட் அஸ் எ சிங்கிள் வோல்டேஜ் பல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து நான் இன்டகிரேட்டிங் டைப். கரண்ட் அயனைசேஷன் சேம்பர்ல இந்த டேர்ம் ஹேண்டில் பண்ணிக்கங்க, கண்டினியூஸ் அக்குமுலேஷன் ஆஃப் சார்ஜ் leads to flow of current. This is known as integrating type. Pulse ionization chamber na நம்ம வந்து ஒரு கேஸ் வழியா ரேடியேஷன் போகும்போது அந்த கேஸ் வந்து அயனைஸ் ஆகுது, அதனால ஒரு கரண்ட், அதாவது ஒரு வோல்டேஜ் பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பல்ஸை நம்ம என்ன பண்றோம், உடனே மெஷர் பண்றோம். அப்படி வந்து பல்ஸா மெஷர் பண்றோம், பல்ஸா மெஷர் பண்றோம். அப்படி மெஷர் பண்ற அந்த சேம்பருக்கு என்ன பேர் அப்படின்னா பல்ஸ் அயனைசேஷன் சேம்பர் நான் இன்டகிரேட்டிங் டைப் அப்படின்னு பேர். அப்படி இல்லாம அந்த பல்ஸ் எல்லாம் நம்ம வந்து கண்டினியூவா என்ன பண்றோம் அப்படின்னா கரண்டா கன்வெர்ட் பண்ணி, அதை பல்ஸா ரெக்கார்ட் பண்ணாம அதை கண்டினியூஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜா கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து கரண்டா மாத்தி அப்படியே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா கரண்ட் அயனைசேஷன் சேம்பர். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டகிரேட்டிங் டைப். இன்டகிரேட்டிங்னா என்னது, மொத்தமா சேர்க்கிறது, பல்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமா மெஷர் பண்றது இன்டகிரேட்டிங். தனியா நீங்க பல்ஸா ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நான் இன்டகிரேட்டிங். சரி, இந்த ஒரு அயனைசேஷன் சேம்பர் வந்து இந்த ரெண்டு மோட்ல ஒர்க் பண்ணலாம், பல்ஸ் அண்ட் கரண்ட் அயனைசேஷன். பட் இந்த ரெண்டு மோட்ல ஒர்க் பண்றது அப்படின்றது யாரை சார்ந்து இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் இதை சார்ந்து இருக்கும். The working of the two types depends upon the response time. இந்த ரெஸ்பான்ஸ் டைம்ன்றது பாத்தீங்கன்னா if the response time is small, ரெஸ்பான்ஸ் டைம் ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன பாத்தீங்கன்னா பல்ஸ், ரைட்டா. அதே ரெஸ்பான்ஸ் டைம் வந்து லாங் ரெஸ்பான்ஸ் டைமா இருந்துச்சுன்னா அது வந்து என்னது இன்டகிரேட்டிங் டைப் அல்லது கரண்ட் டைப். இதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க, இந்த பேரா நீ ஃபுல்லா நீ படிக்க வேண்டியது இல்ல. ரெஸ்பான்ஸ் டைம் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா பல்ஸ், ஏன்னா ரெஸ்பான்ஸ் ஏன்னா பல்ஸ்ன்றது சிங்கிள் வோல்டேஜ் தான், அப்ப வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஒவ்வொரு பல்ஸையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். அப்ப அதோட ரெஸ்பான்ஸ் டைம் எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் கம்மினா வந்து டக்குனு ரெஸ்பான்ஸ் ஆகிற மாதிரியான டைமா இருக்கும். ரெஸ்பான்ஸ் டைம் கூட இருந்தா நம்ம பொறுமையா என்ன பண்ணலாம், நீங்க மெஷர் பண்ணலாம். நீங்க ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியா இருக்கும்போது நீங்க மெஷர் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அடுத்து என்ன அது மாறிடும், ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் ரெஸ்பான்ஸ் காமிக்கும் அப்படின்ற மாதிரி மீறி. அப்ப ரெஸ்பான்ஸ் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் டைம் இஸ் ஸ்மால், அப்ப வந்து பல்ஸ் டைம். ரெஸ்பான்ஸ் டைம் வந்து லாங் ரெஸ்பான்ஸ் டைமா இருந்துச்சுன்னா அது வந்து கரண்ட் டைப். கரண்ட் டைப்புக்கு தான் இன்னொரு பேர் என்ன சொல்றோம் வந்து இன்டகிரேட்டிங். இதுக்கு வந்து என்ன சொல்றோம், நான் இன்டகிரேட்டிங் டைப் அப்படின்னு சொல்றோம். இப்ப அயனைசேஷன் சேம்பர் கன்ஸ்ட்ரக்ஷன். அயனைசேஷன் சேம்பர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அயனைசேஷன் சேம்பர். இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், மேல நம்ம சொல்லியிருப்போம். An ionization chamber consists of a metallic cylinder C. இதுல வந்து ஒரு மெட்டாலிக் சிலிண்டர் C இருக்கு, with a thin axial wire. அந்த சிலிண்டரோட ஆக்சில் அச்சு வழியாக சென்டர் ஆக்ஸ் இருக்குல்லையே அது வழியாக ஒரு வயர், தின் வயர் ஒன்று போகுது. அந்த வயருக்கு என்ன பேரு W. இது உள்ள அந்த மெட்டாலிக் சிலிண்டர் அண்ட் W இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் என்வலப்பால மூடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மந்த வாயு, ஒரு சூட்டபிள் இனர்ட் கேஸ். பெரும்பாலும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கான் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். இதுதான் இந்த இதான் சொல்லியிருக்கோம். மெட்டாலிக் சிலிண்டர், அந்த சென்டர் தின் ஒயர் வந்து W, இது அப்படியே வந்து ஒரு கிளாஸ். இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கான் என்ற ஒரு கேஸ் வந்து ஃபில் பண்ணிருப்பாங்க அந்த டியூபுக்குள்ள. But a high potential difference is established between the cylinder and the wire. சிலிண்டருக்கும் ஒயருக்கு இடையில ஒரு ஹை பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இதுல வந்து பாசிட்டிவ் வந்து சிலிண்டருக்கும், நெகட்டிவ் வந்து சிலிண்டருக்கு கொடுக்குறோம். பாசிட்டிவ் வந்து எங்க போகுது, பாசிட்டிவ் வந்து இதுக்கு போகும், எங்க போகுது இல்ல வயருக்கு போகும். இந்த சி டபிள்யூ இருக்கு இல்லையா, டபிள்யூக்கு போகும். ஆக்சுவலா ஹை பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், the wire electrode is
wire electrode being at a positive potential with respect to the cylinder. ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து சிலிண்டருக்கு நெகட்டிவ் கொடுக்கும்போது வயருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருது, நமக்கு வந்து பாசிட்டிவ் வரதான் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாசிட்டிவ், சிலிண்டர் வந்து நெகட்டிவ். அப்ப சிலிண்டர் வந்து நமக்கு என்னவா செயல்படும்னா ஒரு கேத்தோடு போலையும், இந்த சென்டர் வயர் வந்து என்னவா செயல்படும், நமக்கு ஒரு ஆனோடு போலவும் செயல்படும். அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆர், அப்புறம் கெப்பாசிட்டர், அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபயர் பல்ஸ் கவுண்டர் இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்க போறோம். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுப்பாங்க அப்படின்னா, இங்க அயனைசேஷன் சேம்பர் பொறுத்த வரைக்கும் the electric field is such that the loss of ions through recombination is kept as low as possible, at the same time ensuring that ionization by collision does not occur. The ionization chamber thus operates under saturation condition. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கொடுக்கணும். இந்த அயனைசேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் அயனைசேஷன் சேம்பர் எப்படி வந்து அது ஒர்க் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த அயனைசேஷன் ரீஜன் ஒண்ணு நம்ம பின்னாடி பார்க்க போறோம், கேரக்டரிஸ்டிக் ரீஜன்ஸ். இப்ப இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு கேரக்டரிஸ்டிக் ரீஜன்ஸ், நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. இதுல நமக்கு தேவை வந்து இந்த 2 ரீஜன் வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து அயனைசேஷன் சேம்பர் ஒர்க் பண்ற ரீஜன், இந்த ஃபர்ஸ்ட் ரீஜன். இது வந்து ஒண்ணு வந்து, ரெண்டாவது வந்து ப்ரொபோஷனல் கவுண்டர். இந்த 2 தான் நம்ம வந்து நமக்கு சிலபஸ்ல இருக்கிறது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன ரீஜன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீஜன் என்னது, அயன் ரீகாம்பினேஷன் ரீஜனா. அடுத்த 2வது ரீஜனுக்கு என்ன பேர் சொல்றாங்க, அயனைசேஷன் சேம்பர் ரீஜன். 3வது ரீஜன் வந்து ப்ரொபோஷனல் கவுண்டர் ரீஜன். ஃபர்ஸ்ட் இந்த 3 ரீஜனை பத்தி நம்ம பாத்திரலாம். பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சேம்பர் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் அயன் ரீகாம்பினேஷன் ரீஜன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அப்புறம் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல பாருங்களேன், எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, வோல்டேஜ். வோல்டேஜ் வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற வோல்டேஜ், இது எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா பல்ஸோட ஹைட் இருக்கு. பல்ஸ் ஹைட்னா அந்த அதனால உருவாகக்கூடிய வோல்டேஜ், அந்த ஹைட் பல்ஸ் ஹைட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ரீஜன் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீஜன் வந்து அயன் ரீகாம்பினேஷன் ரீஜன். அயன் ரீகாம்பினேஷன் ரீஜனுக்கு நம்ம எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்குறோம், ஒரு கம்மியான வோல்டேஜ் தான் கொடுக்குறோம் இல்லையா, ரைட். இப்போ ஒரு குறிப்பிட்ட, இப்போ உதாரணமா இது 0னா இது எத்தனை இருக்கலாம், இது ஒரு 100ன்னு வச்சுப்போம். அடுத்தது 200, அதுக்கப்புறம் இது வந்து என்னது 400, 600, 800 வரைக்கும் இந்த ரீஜன் வரும் நமக்கு. சரி, இப்போ ஒரு கேஸ் கண்டெய்னர், அது வழியா ஒரு ஆல்பா பார்ட்டிகல் உள்ள போகுது. ஆல்பா பார்ட்டிகல் உள்ள போனோடனே இந்த கேஸ் இந்த ஆல்பா பார்ட்டிகல் என்ன செய்யும், அயனைஸ் பண்ணும். என்ன பண்ணும், அயனைஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கேஸ் பார்ட்டிகல் வந்து பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் பிரியுது. சரியா, இப்ப நாம என்ன பண்றோம்னா இடையில வந்து ஒரு ஆனோடு வச்சிருக்கோம். ஆனோடு வந்து என்னது, பாசிட்டிவ். இது வந்து என்னது, நெகட்டிவா வச்சுக்கிறோம். இப்ப இது 2க்கு இடையில தான் நீங்க என்ன கொடுக்குறீங்க, பொட்டன்சியல் கொடுக்குறீங்க. இப்ப இங்க கொடுக்கக்கூடிய பொட்டன்சியல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் போது, நீங்க கொடுக்கக்கூடிய பொட்டன்சியல் ரொம்ப கம்மியா இருக்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பிரிதுல ஆல்பா போனதுனால அந்த கேஸ் மாலிகுல்ல ஒரு ஆட்டம் பிரிஞ்சிருது. பிரிஞ்சு அயனியா மாறி கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து திரும்ப 2 சேர்ந்துடும். 2 சேர்ந்தா என்ன மாறிடும் நமக்கு, ரீகாம்பினேஷன். அதுக்கு மேலதான் ரீகாம்பினேஷன். இப்ப 2 சேர்ந்து அத ஒரு வாயு அணு வந்தது, ஒரு கேஸ் ஆட்டம் வந்து அயனியா மாறிச்சு இல்லையா, அது திரும்ப என்ன ஆயிரும், இப்போ வந்து திரும்ப ஆட்டமா மாறிடும். இந்த நிகழ்வுக்கு என்ன பேர் அப்படின்னா ரீகாம்பினேஷன். சரி, இப்ப நீங்க வந்து எல்லா அயனியுமே வந்து திரும்ப வந்து என்ன மாறிடுது, ஆட்டமா. ரீகாம்பினேஷன் அயனியா மாறிடுது, ஆட்டமா மாறிடுச்சுன்னா நமக்கு வெளியில என்ன கிடைக்காது, எந்த ஒரு பல்ஸுமே கிடைக்காது. அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியாது, நம்மளால எதை டிடெக்ட் பண்ண முடியாது, உள்ள எத்தனை ஆல்பா பார்ட்டிகல் போனிச்சுன்றத டிடெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன். இப்ப இந்த ரீகாம்பினேஷன் நடக்காம இருக்குன்னா என்ன பண்ணலாம், 2 விஷயம் பண்ணலாம். ஒண்ணு, வோல்டேஜ் நம்ம அதிகமா கொடுக்குறோம். வோல்டேஜ் நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இப்ப இது வந்து என்னது, இதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் நம்ம, இந்த இதுக்கு வந்து மைனஸ் கொடுக்குறீங்களா, இதுக்கு மைனஸ் கொடுக்குறீங்க. இந்த வயருக்கு என்ன கொடுக்குறீங்க, நம்ம வந்து பிளஸ் கொடுத்துறோம். அப்ப வயருக்கு வந்து பிளஸும் இப்படி வச்சுக்கலாம் நம்ம வந்து படத்தை. இப்ப வயருக்கு வந்து இந்த சிலிண்டருக்கு வந்து மைனஸ்,
வயருக்கு வந்து என்ன கொடுக்க போறோம், வந்து பிளஸ் கொடுக்க போறோம். இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் எல்லாம் பிரிஞ்ச உடனே எல்லா எலக்ட்ரானும் எதை நோக்கி ஓடியாரும், சென்டர் வயர் நோக்கி ஓடியாந்துரும். பிளஸ் எல்லாம் எங்கே போகும், பிளஸ் எல்லாம் சென்டர் வயர் நோக்கி போக ஆரம்பிக்கும். அப்ப ரெண்டு என்ன ஆகாது, நமக்கு கம்பைன் ஆகாது, ரீகம்பைன் ஆகாது. அப்ப ரீகம்பைன் ஆகாத அளவுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், வோல்டேஜ் ஓரளவுக்கு ஹெவியா கொடுத்தாலும் ரீகம்பைன் ஆகாம இருக்கும். சரி, இன்னும் வோல்டேஜ் என்ன அதிகப்படுத்துறீங்க, அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நம்ம கம்மியான வோல்டேஜ் கொடுக்குறீங்க, ரீகம்பைன் ஆயிடுது. ஏன்னா அதை ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு போதுமான அளவு நம்ம வோல்டேஜ் இல்ல, பத்தல. அதனால ரெண்டு திரும்ப போய் ஜாயிண்ட் ஆகி என்ன பண்ணிடலாம், அந்த எலக்ட்ரான் திரும்ப போயிட்டு அந்த அயனிக்கு பாசிட்டிவ் அயனியோட சேர்ந்து அணுவ மாறிடுது. இப்ப நம்ம கொஞ்சம் ஓரளவு வோல்டேஜ் கொடுக்கணும், ரெண்டு என்ன பண்ணல, இப்போ ரீகம்பைன் ஆகல, பிரிஞ்சே இருக்கு. இப்ப ஓரளவு நமக்கு ஒரு வோல்டேஜ் பல்ஸ் கிடைக்குது. இன்னும் நம்ம என்ன பண்றோம், நம்ம அடுத்து வோல்டேஜ் என்ன இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அப்ப என்ன ஆகும், அப்ப வந்து இந்த எலக்ட்ரான் வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகும் இல்லையா. இனிமே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வோல்டேஜும், நீ இன்க்ரீஸ் பண்ற ஒவ்வொரு வோல்டேஜுக்கும் என்ன ஆகும், அந்த எலக்ட்ரான் வந்து மூவிங் ஃபாஸ்டா இருக்கும். அப்ப எலக்ட்ரான் மூவிங் ஃபாஸ்ட், எலக்ட்ரான் ஃபாஸ்டா மூவ் ஆகும், ஆனா பாசிட்டிவ் அயன் ஸ்லோவா மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும், எலக்ட்ரான் போயிட்டு பாசிட்டிவ் அயனோட மோதி அல்லது இன்னொரு எலக்ட்ரானோட என்ன பண்ணும், மோதலாம். அப்புறம் இந்த எலக்ட்ரான் போயிட்டு ஏற்கனவே அயனி ஆகாத கேஸ் மாலிகுல் இருக்கு இல்லையா, அதுல போய் மோதும். அதுல போய் மோதும் போது என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் போய் மோதுனதுனால அந்த கேஸ் மாலிகுல் அயனைஸ் ஆகும். அதுக்கு பேரு செகண்டரி அயனைசேஷன். இப்ப நேரடியா அந்த ஆல்வா பார்ட்டிகளே உள்ள போயிட்டு ஒரு கேஸ் அயனைஸ் பண்ணதுல அதுக்கு பேரு பிரைமரி அயனைசேஷன். இப்ப நீங்க ஹை வோல்டேஜ் கொடுத்து அந்த எலக்ட்ரான் போயிட்டு ஒரு கேஸ் என்ன பண்ணுது, அயனைஸ் பண்ணுது இல்ல, அதுக்கு என்ன பேரு செகண்டரி அயனைசேஷன். அப்ப வோல்டேஜ் என்ன ஹெவி பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், செகண்டரி அயனைசேஷன் நடக்கும். சரி, இப்ப செகண்டரி அயனைசேஷன் நடந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இப்ப 10 ஆல்வா பார்ட்டிகள் போயிருக்குன்னா அங்க 10 அயனி மட்டும் உருவாகாது. செகண்டரி ஏர் போகும்போது என்ன நடக்கும், நமக்கு வந்து மல்டிபிளிகேஷன் ஆகும். அப்ப வந்து அது என்ன சொல்றோம், நம்ம வந்து அவலாஞ்சி. அவலாஞ்சினா குறைவான டைம்லயே நிறைய கம்மியான ஆல்வா பார்ட்டிகள் போனாலும் நமக்கு வந்து நிறைய என்ன உருவாங்க, அங்க வந்து அயன்ஸ் கிரியேட் ஆகும். அது மாதிரி செகண்டரி அயனைசேஷன். இப்ப நம்ம ப்ரொபோஷனல் கவுண்டர் ரீஜன்ல நம்ம பார்க்க போறது ஹை வோல்டேஜ் கொடுக்க போறோம். அப்ப அங்க செகண்டரி நடக்கும். அயனைசேஷன் சேம்பர்ல எப்படி வோல்டேஜ் கொடுக்கணும்னா, அது ரீகம்பைன் ஆகக்கூடாது, செகண்டரி அயனைசேஷனும் ஆகக்கூடாது. அப்ப எத்தனை ஆல்பா பார்ட்டிகள் போடுச்சோம் அத்தனை அயன்ஸ் தான் அங்கே கிரியேட் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன கொடுக்குறோம், வோல்டேஜ் கொடுக்குறோம். அப்ப ஒன்லி அங்க என்ன மட்டும் தான் நடக்கும், அயனைசேஷன் சேம்பர்ல எந்த அயனைசேஷன் மட்டும் தான் நடக்கும், ஒன்லி பிரைமரி அயனைசேஷன் மட்டும் தான் நடக்கும். ப்ரொபோஷனல் கவுண்டர்ல நம்ம வோல்டேஜ் ஹெவியா கொடுக்குறோம். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா செகண்டரி அயனைசேஷன் நடக்கும், ஹை வோல்டேஜ் பல்ஸ் நமக்கு கிடைக்கும். சரி, ப்ரொபோஷனல் கவுண்டர் எதுக்கு பயன்படும், ஆல்வா பார்ட்டிகள் அது அயனைசேஷன் பண்ணிருமே. ஏன் வந்து ப்ரொபோஷனல் கவுண்டர் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப உதாரணமா ஒரு அயனைசேஷன் சேம்பர்ல ஒரு 10 ஆல்பா பார்ட்டிகள் தான் உள்ள போகுது. அப்ப அங்க எத்தனை அயன்ஸ் தான் கிரியேட் ஆகும், 10 தான் கிரியேட் ஆகும். ஆல்பா பார்ட்டிகளோட ஹெவி அயனைசிங் பார்ட்டிகள் ஒரு பீட்டா பார்ட்டிகள் உள்ள போகுது. பீட்டா பார்ட்டிகள் வந்து அயனைசிங் எப்படி பண்ணும், ரொம்ப கம்மியான நடக்கும். அப்ப நீங்க கம்மியான பீட்டா பார்ட்டிகள் தான் போகுது அப்படின்ற போது அப்ப அந்த அயனைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அயனைசேஷன் கம்மியா இருந்தா அங்க உண்டாகக்கூடிய பல்ஸ் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க என்ன பண்ண முடியாது, டிடெக்டே பண்ண முடியாது. இப்ப அந்த மாதிரியான சமயங்களுக்கு யாரு பெட்டரா இருப்பாங்க, நமக்கு ப்ரொபோஷனல் கவுண்டர். நீங்க ஒரு ஆல்பா பார்ட்டிகள் போனா கூட அங்க என்ன ஆகும், நிறைய அயான்ஸ் கிரியேட் ஆகி நமக்கு வந்து பல்ஸ் ரேட் ஜாஸ்தியா கிடைக்கும். அப்ப ஈஸியா என்ன பண்ணலாம், நம்ம வந்து டிடெக்ட் பண்ணலாம். அதுக்கு ப்ரொபோஷனல் கவுண்டர் பயன்படும். இதுதான் பேசிக் கவுண்டரோட. அடுத்த கைகர் முல்லர் எல்லாமே வந்து இன்னும் ஹை வோல்டேஜ் வரும். கைகர் முல்லர்ன்றது அடுத்த ரீஜன்ல நம்ம கொடுத்துருப்போம். இந்த கைகர் முல்லர் கவுண்டர் ரீஜன். இதுல வந்து இந்த ப்ரொபோஷனல் கவுண்டர் வந்து எப்படி இருக்கும்னா, இது ஏன் ப்ரொபோஷனல் கவுண்டர் ரீஜன் சொல்றாங்கன்னா, இந்த அயனைசேஷன் இருக்கு இல்லையா, அதாவது அயனைசேஷன் சேம்பர்ல எத்தனை பார்ட்டிகள் போடுதோ அத்தனை அதுக்கு ஈக்குவலா அயனைசேஷன் இருக்கும். ப்ரொபோஷனல் கவுண்டர்ல எவ்வளவு பார்ட்டிகள் போடுச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஷனலா இருக்கும். இப்போ உதாரணமா 10 பார்ட்டிகள் போடுச்சுன்னா 1000 அயன்ஸ் உருவாகுதுன்னா 20 பார்ட்டிகள் போகும்போது எத்தனை அயன்ஸ் உருவாகும், 2000 அயன்ஸ் உருவாகும். இன்னும் கைகர் இந்த லிமிட்டட் ரீஜனாக லிமிட்டட் ப்ரொபோஷனாலிட்டி இருக்குல்ல, இதை தாண்டினீங்கன்னா ப்ரொபோஷனாலிட்டியும் தாண்டிடும். நீங்க 10க்கு வந்து 1000னா 2020க்கு பாத்தீங்கன்னா 10,000 போயிடும். ப்ரொபோஷனலா இருக்காது. ஒரு வேற மாதிரி என்ன பண்ணும்,
இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் எங்க வந்துடும், நமக்கு வந்து கைகர் முல்லர் அந்த சைடு போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட் இது வந்து கண்டினியூஸ் அவலாஞ்சியா இருக்கும். இதுல நமக்கு வந்து கைகர் முல்லர்ல. ஆமா, அதுல நம்ம கைகர் முல்லர் இப்ப இல்ல நமக்கு. இதுதான் பேசிக். இப்ப நம்ம இந்த பேசிக் கூட முடிச்சுக்குவோம். அடுத்து வந்து இப்ப இங்க வந்துடலாம். நம்ம வந்து இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இந்த பாயிண்ட் இப்ப உங்களுக்கு புரியும். இந்த பாயிண்ட் படிச்சுட்டு அடுத்த சொல்லுங்க பார்க்கலாம். The electric field is such that அதாவது எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்கு? அயனைசேஷன் சேம்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கொலிஷன் ஆகக்கூடாது. அதாவது electric field is such that the loss of ions through recombination is kept as அதாவது ரீகாம்பினேஷன் எப்படி இருக்கணும்? நமக்கு கம்மியா இருக்கணும். கம்மியா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல்டு கொடுக்கணும். அதே சமயத்துல அட் த சேம் டைம் ensuring that ionization by collision plus அந்த எலக்ட்ரான் போயிட்டு இன்னொரு மோதி ஒரு கேஸ் மாலிகுல மோதி அயனை உருவாக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கோம். அதுக்கு பேர் வந்து சாச்சுரேஷன் ரீஜன். அப்ப அயனைசேஷன் சேம்பர் எந்த ரீஜன்ல ஆக்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா சாச்சுரேஷன் ரீஜன். எத்தனை பார்ட்டிகளோ அத்தனை அயான்ஸ். அது நேரடியா அந்த பிரைமரி அயனைசேஷன் மட்டும் இருக்கும். அதெல்லாம் அப்படி சொல்றான். ப்ரொபோசல்ன்றது வந்து எத்தனை போனுச்சோ அதுக்கு ஈக்குவலா, பட் அது மல்டிபிள்ஸா இருக்கும். மல்டிபிள்ஸா இருக்கும். கரெக்டா அதோட மல்டிபிள்ஸா இருக்கும். ஆமா. ஓகே, ஒர்க்கிங்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when a charged particle enters the active element வேண்டாம் அப்படிங்க, enters the chamber. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சேம்பருக்குள்ள உள்ள போகுது. உள்ள போனா என்ன நடக்கும்? It ionizes the gas molecule and produces large number of ion pairs along its path. அது போற பாதையில கேஸ் மாலிகுல வரிசையா என்ன பண்ணிட்டே போயிட்டு இருக்கும், அயனைஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அயன் பேர்ஸை கிரியேட் பண்ணுது. இப்ப பாசிட்டிவ் அயன்லாம் எங்க போகும்? பாசிட்டிவ் அயன்லாம் சிலிண்டர் நோக்கி போகும். சிலிண்டர் மேல சிலிண்டர் மைனஸ், அதனால சியை நோக்கி போகும். நெகட்டிவ் சார்ஜ் அயன்ஸ் அதாவது எலக்ட்ரான்ஸ்ல எங்க போகும்? பாசிட்டிவ் அந்த சென்ட்ரல் வயர் நோக்கி போகும். பாசிட்டிவ் அயன் வந்து ரொம்ப ஹெவி, அதனால அது எப்படி போகும்? நமக்கு ஸ்லோவா போகும். ஏன் பாசிட்டிவ் அயன் ஹெவியா இருக்கு? ஆனா பாசிட்டிவ் அயன்றது என்னன்னா, இப்போ ஒரு அணுவில் இருந்து எலக்ட்ரான் வெளியில வந்துருச்சுன்னா அது போக மிச்சம் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் அயன். எலக்ட்ரான் தான் நெகட்டிவ் அயன். எலக்ட்ரானோட மாஸ் வந்து எலக்ட்ரான் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் தான். ஆனா பாசிட்டிவ் அயன்றது அந்த அணுவுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான், இது மத்த எலக்ட்ரான், மத்த புரோட்டான், மத்த நியூட்ரான் எல்லாமே சேரும். அதனால பாசிட்டிவ் அயன் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? வெயிட்டா இருக்கும். வெயிட்டா இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? அது ஸ்லோவா வரும். ஆமா, இல்ல அது வேண்டியது இல்ல. மாஸ் வந்து ஜாஸ்தி ஜெனரலா. அப்ப பாசிட்டிவ் அயன் வந்து மெதுவா போகும். இது வந்து என்ன செய்யும்? ஸ்லோவா வரும். இப்ப இது வந்து அயனைசேஷனுக்கு எந்த அளவுல போதுமானது. இப்ப கைகர் முல்லர்னா அந்த எலக்ட்ரான் மோஷன், பாசிட்டிவ் அயன் மோஷனை வச்சு அதுக்கு ஒரு தனியாக பிரின்சிபல் ஒண்ணு இருக்கு. ஆமா, ஏன்னா இந்த பாசிட்டிவ் அயன் எல்லாம் ஒரே இடத்துல நிற்கும். அப்புறம் வந்து நெகட்டிவ் அயன் எல்லாம் என்ன பண்ண முடியாதாங்க, பாசிட்டிவ் அயன் மறைச்சிரும். அப்ப நெகட்டிவ் அயன் உள்ள போக முடியாது. அந்த கான்செப்ட் வரும். இங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படியே நம்ம பாட்டிக்கலாம். இப்ப சப்போஸ் த நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ் ப்ரொடியூஸ்டு ஈக்குவல் டு n, அதான் n அயன் பேர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அப்ப வந்து வோல்டேஜ் வந்து எவ்வளவு உருவாகும்னு பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து எவ்வளவு உருவாகுது? டெல்டா V ஈக்குவல் டு NE/C. என்னன்றது என்னது? எத்தனை அயன் பேர்ஸ் கிரியேட் ஆனிச்சு. ன்றது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ். சின்றது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. C is the capacitance of the capacitor formed by cylinder wire system. இது ஒரு ப்ராப்ளமே ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம. It has been calculated 35 electron volt of energy is required to form an ion pair in air. அதாவது ஏர் மீன்ஸ் இங்க என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கேஸ்ல வந்து ஒரு அயன் பேரை உருவாக்குறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை? 35 எலக்ட்ரான் வோல்ட் தேவை. இப்போ ஒரு பார்ட்டிகல் வருது.
ஒரு ஆல்பா பார்ட்டிகளே வருது. அதோட எனர்ஜி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். இப்ப அந்த ஆல்பா பார்ட்டிகள் அந்த ட்ராக் வழியா போகும்போது தன்னுடைய அனைத்து எனர்ஜியையும் என்ன பண்ணிருதுன்னு சொல்றான், லாஸ் பண்ணிருது. ஃபுல் எனர்ஜியுமே எதுக்கு பயன்படுத்து, லாஸ் பண்ணிருது என்ன அர்த்தம், எல்லா எனர்ஜியும் யாருக்கு பயன்படுத்துறது, அயனைஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறது. அப்ப எத்தனை அயனி உருவாயிருக்கும் அது கேள்வி. அப்ப எத்தனை அயனி உருவாயிருக்கும், n ஈக்குவல் டு அதனுடைய டோட்டல் எனர்ஜி, அப்புறம் ஒரு அயன் பேருக்கு தேவையான எனர்ஜி, அதாவது டிவைட் பண்றோம். 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட், 1 into 10⁻6 போட்டோம், by 35, ஆன்சர் இஸ் 2.86 into 10⁻4. அப்போ ஒரே ஆல்பா பார்ட்டிகள் எத்தனை அயனி உருவாக்குதுன்னு பாருங்க, 2.86 into 10⁻4. இது எல்லாமே பிரைமரி அயனைசேஷன் தான். யாரு உருவாக்குறது, ஒரே ஆல்பா பார்ட்டிகள் தான் அந்த அயனியன் ஃபுல்லா உருவாக்குது. ஏன்னா அதோட எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறதுனால. அடுத்த கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த அயனைசேஷன் சேம்பர். அயனைசேஷன் சேம்பரோட கெபாசிட்டன்ஸும் கொடுத்துருக்கான். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 picofarad. பிகோ அப்படின்னா 10⁻⁻2 farad. நம்ம பல்ஸ் ஹைட் என்ன ஃபார்முலா, டெல்டா வி ஈக்குவல் டு NE/C 10⁻12 பிகோ. நானோனா 10⁻9. அப்ப NE/C நம்ம ஆல்ரெடி n கண்டுபிடிச்சிருக்கோம். ஈன்றது எலக்ட்ரானுடைய சார்ஜ், சின்றது 10 into 10⁻12 போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது பாத்தீங்கன்னா 4.57 into 10⁻⁻4 வோல்ட். பாருங்க இவ்வளவு அயன் பேர் உருவாகியும் நமக்கு எவ்வளவுதான் வோல்ட் கிடைக்குது, ஜஸ்ட் 4.57 into 10⁻�4 வோல்ட் தான் கிடைக்குது. சரிடா, எத்தனை அயன் உருவாடுச்சு, 2.86 into 10⁻4, கிட்டத்தட்ட வந்து 28,600 அயன்ஸ் கிரியேட் ஆகி நமக்கு வோல்ட் கிடைக்கிறது பாத்தீங்கன்னா 4.57 into 10⁻⁻14 -4 இவ்வளவுதான் நமக்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்ப the voltage pulse or the source EMF produces a flow of current I in the acceleration. இப்ப இந்த கண்டெய்னர்ல நமக்கு இவ்வளவு வோல்டேஜ் உருவாயிருக்கும். இத வந்து நம்ம வந்து இப்ப கண்டெய்னர்ல என்ன பண்ணிருக்கோம், அடுத்து யாரும் இணைச்சிருக்கோம், ஒரு ரெசிஸ்டர் இணைச்சிருக்கீங்க. இப்ப இந்த வழியா என்ன போகும், நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து என்னது, I equal to நமக்கு ஓம் விதி ஃபார்முலா தான். ஓம் விதி ஃபார்முலா என்ன, நமக்கு I equal to V/R. V க்கு பதிலா தான் என்ன எடுத்துருக்கோம், நம்ம வந்து NE/C by அப்ப C இந்த R என்ன இதோட ஜாயிண்ட் ஆகும். அப்ப ஆரோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எதை கண்டுபிடிச்சிடலாம், கரண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டெல்டா V equal to NE/C நீங்க புதுசா மனப்பாடம் பண்ற ஃபார்முலா இல்ல. நார்மலா கெபாசிட்டன்ஸ்க்கான ஃபார்முலா தான். V equal to Q/C, Q equal to NE, அவ்வளவுதான். அந்த ஃபார்முலா தான் இது. ஏன்னா இதுல இருந்து நமக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. ஏன்னா நீங்க ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம், அல்லது இந்த ஃபார்முலாவே கேட்பான். V equal to Q/C கூட கொடுப்பான், NE/Cக்கு பதிலா. அது ஏற்கனவே அந்த நம்ம டைம் கான்ஸ்டன்ட் சொல்லியிருந்த ரிலாக்ஸேஷன் டைம், அதுல வந்து பாத்தீங்கன்னா the time constant of the instrument, டைம் இந்த CR அப்படின்றது பாத்தீங்கன்னா டைம் கான்ஸ்டன்ட் குறிக்கும். CR வந்து டைம் கான்ஸ்டன்ட். if the time constant of the instrument is large, டைம் கான்ஸ்டன்ட் அதிகமா இருந்துச்சுன்னா, as compared to the time between ionizing events, a steady state is reached and a direct current may be measured. அதாவது டைம் கான்ஸ்டன்ட் அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியும், கரண்ட மெஷர் பண்ண முடியும். கரண்ட மெஷர் பண்றது என்ன டைப், அது ரெண்டு டைப் பார்த்தோம்ல அயனைசேஷன் சேம்பர்ல. ஒன்னு வந்து பல்ஸ் அயனைசேஷன் சேம்பர், இன்னொன்னு கரண்ட் அயனைசேஷன் சேம்பர். கரண்ட் அயனைஸ் பண்றது என்ன இன்டகிரேஷன் டைப், ரைட். அதுவே டைம் கான்ஸ்டன்ட் CR வந்து ஸ்மாலா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு பல்ஸையும் நீங்க என்ன பண்ணணும், ஆமா ரெக்கார்ட் பண்ணணும் சார், தனித்தனியா செப்பரேட்டா ரெக்கார்ட் பண்ணணும். அது என்ன சேம்பர், அது பல்ஸ் அயனைசேஷன் சேம்பர். இன்னொரு பேரு நான் இன்டகிரேட்டிவ். if the individual particles are to be counted, individual particle count பண்ணீங்கன்னா then the pulses are fed to a pulse amplifier which is connected to the ionization chamber by a coupling capacitor. In the integrating type ionization chamberல the total ionization current produced by incident radiation is measured. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் தான். And it has found that if a grid is introduced in between the electrons, அது இந்த ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரிட்டை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எதுக்கு இடையில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரோடுக்கு இடையில, ரெண்டு எலக்ட்ரோடு சிக்கும் டபிள்யூக்கு இடையில, டபிள்யூன்றது ஒரு லைன் இருக்கும், சின்றது அந்த இது இருக்கும். இதுக்கு இடையில நீங்க ஒரு கிரிட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்றான் அப்படின்னா,
அயனைசேஷன் சாம்பர் அதுக்கு இடையில ஒரு கிரிட் யூஸ் பண்ணீங்கன்னா it has been found that if a grid is introduced in between the electrodes of an ionization chamber and maintained at half the potential of the electrodes, மேலும் வந்து எலக்ட்ரோடுக்கு இடைப்பட்ட பொட்டன்சியலை காப்பா மாத்திட்டீங்கன்னா the response becomes very quick. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்றான், ரொம்ப குயிக்கா இருக்கும். மேலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். ஒரு அயனைசேஷன் சாம்பர்ல இடையில நீங்க கிரிட்டை யூஸ் பண்ணி அது மாதிரி பொட்டன்சியலை பாதி ஆக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சாம்பரோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம வந்து இந்த ரீஜன், ரெண்டு ரீஜன் பார்த்தோம். இந்த ரெண்டு ரீஜன்ல ஃபர்ஸ்ட் நம்ம அயனைசேஷன் சாம்பர் ரீஜன். அயனைசேஷன் சாம்பர் ரீஜன் வந்து at a voltage V1 the loss of ions by recombination becomes negligible and all the negative ions reach the central electrode. அதாவது ரீகாம்பினேஷன் இல்லாம எல்லா நெகட்டிவ் அயானுமே எங்க போயிடும், சென்ட்ரல் எலக்ட்ரோட் போயிடும். எப்ப V1 வோல்டேஜ் வரும்போது மினிமம் V1 வோல்டேஜ் இருக்கணும். V1 இந்த ரீஜன்ல ரீகாம்பினேஷன் பேக் பண்ணி வரக்கூடிய வோல்டேஜ். அதாவது இதுல 0ல இருந்து V1 வரைக்கும் என்ன இருக்கும், நமக்கு ரீகாம்பினேஷன் ஆயிரும். V1க்கு பிறகு என்ன ஆகுது, நமக்கு வந்து ரீகாம்பினேஷன் ஆகாது. இந்த அயனைசேஷன் கரண்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அடுத்து வந்து இந்த அயனைசேஷன் கரண்ட் அல்லது பல்ஸ் கைட் வந்து அட்டென்சியா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்ப V இன்னும் இன்க்ரீஸ் பண்றீங்க, V1 தாண்டி இன்க்ரீஸ் பண்றீங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த அயன் பேர்ஸ் மூவ் their respective electrodes so rapidly. அயன் பேர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா என்ன பண்ணும், எலக்ட்ரோட நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். But there is virtually no recombination of ion. இங்க வந்து கண்டிப்பா ஒரு எந்த ஒரு ரீகாம்பினேஷன் இருக்காது. அடுத்தது அயனைசேஷன் கரண்ட், இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. The ionization current or pulse rate remains independent of potential. எப்பனா as long as the voltage is increased up to V2. அதாவது V1 வோல்டேஜ் நீங்க ரீச் பண்ணும்போது ரீகாம்பினேஷன் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் அதுல இருந்து V2 வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் பல்ஸ் வந்து எப்படி இருக்கும், நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அப்படின்றான் அயனைசேஷன் கரண்ட் இல்லைன்னா பல்ஸ் ஹைட், வோல்டேஜ் பல்ஸோட ஹைட் ரிமைன்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த பொட்டன்சியல். அடுத்து இது நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், அயனைசேஷன் சாம்பர் ரீஜன் அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேருன்னா சாச்சுரேஷன் ரீஜன். ஏன் சாச்சுரேஷன் சொல்றோம்னா அந்த அயனைசேஷன் கரண்ட் வந்து மாறாம ஒரே வேல்யூவா இருக்கும், கரண்ட் வந்து சாச்சுரேட் ஆயிடுது, அதனால சாச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். ரீஜன் 3 பாத்தீங்கன்னா when the voltage is increased beyond V2, V2 தாண்டி நீங்க என்ன பண்றீங்க, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றீங்க. இப்ப V2 தாண்டி நம்ம வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் இந்த பிரைமரி அயனைசேஷன், ஏற்கனவே பிரைமரி அயனைசேஷனால உருவான எலக்ட்ரான்ஸ் வந்து அக்வயர் எனஃப் எனர்ஜி, போதுமான ஆற்றலை பெற்று டு ப்ரொடியூஸ் அடிஷனல் அயனைசேஷன் பை கொலிஷன் வந்து கிரியேட் ஆகும் வித் அதர் மற்ற கேஸ் மாலிகுலோட கொலிஷன் மூலமாக இன்னும் நமக்கு வந்து அடிஷனல் அயனைசேஷன் கிரியேட் ஆகும். இப்போ ஈச் இனிஷியல் எலக்ட்ரான், ஒவ்வொரு இனிஷியல் எலக்ட்ரானும் என்ன பண்ணுது, ப்ரொடியூசஸ் ஏ ஸ்மால் அவலாஞ்சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸ்மால் அவலாஞ்சி ஆஃப் எலக்ட்ரான் ஒவ்வொரு ஒவ்வொரு எலக்ட்ரானும் அது பல ஆயிரக்கணக்கான எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், உருவாக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரானும் with most of these secondary electrons close to the central electrode. அடுத்து between V2 and V3, V2 க்கும் V3 க்கும் இடையில, V2 ல இருந்து V3 வரைக்கும், V2 ல இருந்து V3 வரைக்கும், V3 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா V அதிகரிக்க அதிகரிக்க பல்ஸ் ரேட் என்ன பண்ணுது, நமக்கு வந்து இதுவும் அதிகரிச்சுட்டே போகும், ப்ரொபோசலா இருக்கும். Between voltage V2 and V3, the number of ion pairs collected is proportional to the initial ionization. Number of ion pairs வந்து யாருக்கு ப்ரொபோசலா இருக்கும், இனிஷியல் அயனைசேஷனுக்கு ப்ரொபோசல் ஆகும். இனிஷியல் அயனைசேஷன் அதிகமாக அதிகமாக நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அயன்ஸ் என்ன ஆகுது, நமக்கு வந்து இன்னும் அதிகமாகும். அதனாலதான் இதை என்ன சொல்றாங்க, ப்ரொபோஷனல் கவுண்டர் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். In this region, the ionization current அல்லது pulse rate is
proportional to the energy lost by the primary ionizing particle. அத ப்ரொபோஷனல் கவுண்டர்ல நம்பர் ஆஃப் அயன்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ் எப்படி இருக்கும்னா ப்ரொபோஷனல் டு த யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும் இனிஷியல் அயனைசேஷன் அல்லது பிரைமரி அயனைசேஷன் சொல்லலாம் அதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். ஸோ இட் இஸ் கால்டு ப்ரொபோஷனல் கவுண்டர் ரீஜன். அந்த அயனைசேஷன் சேம்பருடைய பயன்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அயனைசேஷன் சேம்பர்ஸ் ஹேவ் பீன் யூஸ்டு டு ஸ்டடி ஆல்பா பார்ட்டிகல்ஸ், அப்புறம் புரோட்டான்ஸ் அண்ட் நியூக்ளியை ஆஃப் லைட்டர் எலமெண்ட்ஸ். பெரும்பாலும் இந்த அயனைசேஷன் சேம்பர் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்பா பார்ட்டிகளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆல்பா பார்ட்டிகல் நல்லாவே என்ன பண்ணும், அது அயனைஸ் பண்ணும். அதனால பிரைமரி அயனைசேஷனே ஆல்பா பார்ட்டிகளுக்கு போதும். அடுத்து தீஸ் பார்ட்டிகல் ஹேவ் லார்ஜ் ஸ்பெசிபிக் அயனைசேஷன். ஏன்னா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அதிகமான அயனைசேஷனை கொண்டிருக்கும். அதனால ப்ரொடியூஸ் ஸ்ட்ராங் பல்சஸ், அதனால வந்து நல்ல ஸ்ட்ராங் பல்சஸ் கொடுக்குது. அதனால ஈஸியா என்ன பண்ண முடியும், நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அடுத்து இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃபார் நியூட்ரான் டிடெக்ஷன். நியூட்ரான் டிடெக்ஷனுக்கு இப்ப இந்த சேம்பரை வந்து அந்த சேம்பர்ல வந்து நம்ம ஏற்கனவே ஆர்கான் ஃபில் பண்ணிருப்போம். இப்ப நியூட்ரான் டிடெக்ஷன் பண்ணணும்னா சேம்பர் எதுல ஃபில் பண்ண சொல்றாங்க, அதுல வந்து போரான் ட்ரைஃபுளூரைடு இது நம்ம கேட்பாங்க. நியூட்ரான் டிடெக்ஷனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும், போரான் ட்ரைஃபுளூரைடு. இதுக்கான இது ஃபார்முலா வந்து BF3. அடுத்து மூணாவது பாயிண்ட், the ionization chamber are not used for electrons. எலக்ட்ரான்ஸ்ன்ற போது பீட்டா பார்ட்டிகளுக்கும் அது வந்து பயன்படாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், பீட்டா பார்ட்டிகல் வந்து அயனைசேஷன் வந்து கம்மியா இருக்கும், அப்ப பிரைமரி அயனைசேஷன் பெருசா இருக்காது. அதே மாதிரி as beta particles and gamma rays do not produce enough ionization to give pulses detectable above the background noise. These cannot be detected by ionization chamber. அதாவது பீட்டா அண்ட் காமா, திஸ் எலக்ட்ரான், இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீங்க அயனைசேஷன் பயன்படுத்தி டிடெக்ட் பண்ண முடியாது. அயனைசேஷன் பயன்படுத்தி டிடெக்ட் பண்ண முடிந்தது யாரு, ஆல்பா, முக்கியமா ஆல்பா பார்ட்டிகல். அடுத்து வந்து புரோட்டான்ஸ், அப்புறம் வந்து லைட் எலமெண்ட்ஸ், சிறிய அணுக்கள், ஆமா நியூக்ளியா லைட்டர் எலமெண்ட்ஸ், அதாவது அணுக்கருக்கள். இப்ப வந்து உதாரணமா லித்தியம், அதனுடைய அணுக்கருக்களை என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸாம்பிள் 1 and 2 பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் தான். ப்ராப்ளம் ஏற்கனவே இப்போ வந்து அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதே ஃபார்முலா தான். அடுத்து நம்ம வந்து ப்ரொபோஷனல் கவுண்டர். ப்ரொபோஷனல் கவுண்டர் வந்து என்னது, அதுவும் ஒரு கேஸ் ஃபில்டு அயனைசேஷன் பேஸ்டு தான். இதுவும் ஒரு நியூக்ளியர் டிடெக்டர் தான். இந்த ப்ரொபோஷனல் கவுண்டர் எதுக்காக வருதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அயனைசேஷன் சேம்பரால நம்மளால லோ எனர்ஜி அயனைசிங் பார்ட்டிகளை என்ன பண்ண முடியல, cannot be detected. Low energy ionizing particles cannot be detected by an ionization chamber. As the height of the voltage pulse produced by them is very low. அது அவுட்புட் பல்ஸ் வந்து ரொம்ப லோவா இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, டிடெக்ட் பண்ண முடியாது. அதனால ப்ரொபோஷனல் கவுண்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா ப்ரொபோஷனல் கவுண்டர்ல வோல்டேஜ் பல்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு தேவையான அளவு ஹையாவே கிடைக்கும். பீட்டா காமாவுக்கு வந்து அயனைசேஷன் பவர் கம்மி. அப்ப வந்து அது ஒரு பீட்டாவோ அல்லது காமாவோ நீங்க ஒரு கேஸ் வழியா போகும்போது பெரிய அளவுல அந்த கேஸ் அயனைஸ் பண்ணாது. அப்ப நமக்கு நிறைய பெரிய அயன்ஸ் வந்து உருவாகாது. அப்படி உருவாகலன்ற போது அதை டிடெக்ட் பண்ண முடியாது. நமக்கு ஓரளவு, ஏன்னா அயனைசேஷன் சேம்பர் வந்து ஒன்லி பிரைமரி அயனைசேஷன் மட்டும் தான் நம்பி இருக்கு. அப்ப அந்த பார்ட்டிகளே அதிகமா அயனைஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், நம்ம ஏன்னா அந்த எந்த அளவுக்கு அயனைசேஷன் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வெளியில கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப நீங்க வந்து கம்மியான அயனைஸ் ஆகுதுன்னா வெளியில கரண்ட் என்ன பண்ணாது, நமக்கு ரொம்ப கம்மியா வரும், மைனூட்டா வரும், ரொம்ப மைக்ரோ நேனோ ஆம்பியர் லெவல்ல வந்துச்சுன்னா அதை நீங்க டிடெக்ட் பண்றது கஷ்டம். ஆமா, அவ்வளவுதான் நமக்கு வருது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் கவுண்டருக்கு வந்து the construction of a proportional counter is almost the same as that of the ionization chamber. இதுவும் ஒரே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட மெயின் பார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா
a hollow copper cylindrical tube about 20 centimeter long and 2 centimeter in diameter. Are they containing a mixture of 10% of methane, 90% என்னது ஆர்கான். இதுல வந்து 90% ஆர்கானும் 10% மீத்தேனும் யூஸ் பண்றோம். அங்க வந்து என்ன சொன்னோம், அயனைசேஷன் சேம்பர்ல வந்து நம்ம ஆர்கான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், மீத்தேன் யூஸ் பண்ண மாட்டோம். இங்க ஏன் மீத்தேன் யூஸ் பண்றாங்கன்னா, இந்த மீத்தேன் வந்து இந்த அவலாஞ்சியை வந்து சப்ரஸ் பண்றதுக்காக. ஏன்னா அவலாஞ்சி சில இடத்துல என்ன ஆயிரும், ரொம்ப ரொம்ப மல்டிபிள் ஆயிடும். அதை குறைக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்றோம். இது வந்து குவென்சிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குவென்சிங் ப்ராசஸ்க்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். குவென்சிங் அப்படின்னா அந்த அவலாஞ்சியை வந்து சப்ரஸ் பண்ண குறைக்கிறதுக்காக. அடுத்த பிரஷரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 atmosphere. ஒரு சிலிண்டரிக் டியூப் 20 சென்டிமீட்டர் லாங், 2 சென்டிமீட்டர் டயாமீட்டர். அது வந்து 10% மீத்தேன், 90% ஆர்கான். அப்புறம் வந்து அழுத்தம் வந்து பிரஷர் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 atmosphere. இப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சிலிண்டர், டங்ஸ்டன் ஒயரு, அப்புறம் 20 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் எல்லாம் கொடுத்துட்டோம். அடுத்து ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி, ரெசிஸ்டரு, ஒரு கெப்பாசிட்டர், அப்புறம் ஆம்பிளிஃபயர், அது இல்லாம ஒரு டிஸ்கிரிமினேட்டர் ஒரு சர்க்யூட் இருக்கு, ஸ்கேலர் கம் கவுண்டர் அது ஒண்ணு இருக்கு. இப்ப டங்ஸ்டன் எலக்ட்ரோட் கன்சிஸ்ட் ஆஃப் a fine junction wire. இது வந்து ஒரு fine junction wire. அது ரேடியஸ் பாத்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர். இதை வந்து நமக்கு இந்த சென்டர்ல பிக்ஸ் பண்ணிருக்கான். இந்த சிலிண்டர்ல இருந்து இன்சுலேட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்சுலேட் பிரமிட். அடுத்து எவ்வளவு பொட்டன்சியல் கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா 700 வோல்ட் கொடுக்குறோம். அந்த ரேஞ்ச் கொடுக்குறோம். யாருக்கு, இந்த சென்ட்ரல்ல இதுக்கு வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ், இதுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறோம். அதே மாதிரிதான் அடுத்து வந்து ப்ரொபோஷனல் கவுண்டர் எந்த ரீஜன்ல ஒர்க் பண்ணுதுன்னா ப்ரொபோஷனல் கவுண்டர் ரீஜன்ல ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக் பல்சஸ் ஜென்ரேட்டட் இந்த கவுண்டர்ல உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் பல்சஸ் வந்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆம்பிளிஃபயருக்கு போயிட்டு ஆம்பிளிஃபை ஆகும். இந்த ஆம்பிளிஃபயருக்கு போய் ஆம்பிளிஃபை ஆகும். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஆஃப் த ஆம்பிளிஃபை ஆகுது. அதுக்கப்புறம் அண்டர் பெரிய கவுண்டிங் டிவைஸ் நோன் அஸ் எதுக்கு போகுது, ஸ்கேலர் கம் கவுண்டருக்கு போகுது. அதுக்கப்புறம் இந்த இதுல என்ன சொல்லிருக்கு, இந்த டிஸ்கிரிமினேட்டர் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, டு அலோ பல்சஸ் ஆஃப் ரெக்வயர்ட் வோல்டேஜ் ஹைட் and to cut off low voltage pulses which might disturb the working and arrangement known as discriminator is used. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவு வோல்டேஜ் ஹைட்டா இருக்கிறத மட்டும்தான் என்ன பண்ணுது, யாருக்கு எங்க போகும், கவுண்டிங் சர்க்யூட்டுக்கு போகும். ரொம்ப கம்மியான வந்து நமக்கு வோல்டேஜ் இருக்குதுன்னா அதில் என்ன பண்ணாது, இது கட் பண்ணி விட்டுரும். யாரோட வேலை, டிஸ்கிரிமினேட்டர். அடுத்த பிரின்சிபல் பாத்தீங்க அப்படின்னா, when the potential difference between the central wire and metallic cylinder increases first potential increase பண்றோம் ஒரு certain value வரைக்கும். அப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது due to initial ionization. அதுக்கப்புறம் அது வந்து accelerated towards the central wire which is a central wire வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சென்ட்ரல் வயருக்கு அதை நோக்கி போகுது. In this process the electrons gain large energy. எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமான எனர்ஜியை பெறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, and create further ion pairs உருவாக்குது along their path. The resulting avalanche of secondary electrons that reaches the anode may represent a gas multiplication factor as high as 1000 or more with the correspondingly larger output pulse. ஒவ்வொரு பிரைமரி எலக்ட்ரான்ஸும் நமக்கு 1000 என்ன பண்ணுது, நமக்கு வந்து செகண்டரி எலக்ட்ரான்ஸ் உருவாக்கும். But the size of the output pulse is proportional. Size of the output pulse யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்குது, ஏற்கனவே பார்த்தோம். என்னது, நம்பர் ஆஃப் பிரைமரி எலக்ட்ரான்ஸ் அல்லது இனிஷியல் அயனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். Thus the height of the output pulse. The height of the output pulse is proportional to the energy of the ionizing particle. ஏன்னா அயனைசிங் பார்ட்டிகளோட எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி தான் பிரைமரி அயனைசேஷன் இருக்கும். அப்ப ஹைட் ஆஃப் த அவுட்புட் யாரை சார்ந்து இருக்குன்னா நமக்கு பிரைமரி அயனைசேஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. அடுத்த W அப்படின்றது ஆவரேஜ் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கணும். எதுக்கான ஆவரேஜ் எனர்ஜி அப்படின்னா, ஒரு அயன் பேரை உருவாக்குறதுக்கான ஆவரேஜ் எனர்ஜியை டபிள்யூன்னு வச்சுக்கோங்க. டெல்டா இ அப்படின்றது பாத்தீங்கன்னா எனர்ஜி எவ்வளவு லாஸ்ட் பண்ணுச்சு, டெல்டா இன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ், எத்தனை அயன் பேர்ஸ் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா N = டெல்டா இ பை டபிள்யூ. இது வந்து பிரைமரியில.
பிரைமரி அயனைசேஷன் டெல்டா இ பை டபிள்யூ. இப்ப எம்ன்றது மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர். அது ஒவ்வொரு பிரைமரி அயனையும் எவ்வளவு மல்டிபிள் ஆகுன்றத எம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப தேர்ஃபோர் நமக்கு வந்து எத்தனை அயான்ஸ் நம்ம மொத்தமா கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா Q ஈக்குவல் டு M இன்ட்டு டெல்டா இ பை டபிள்யூ இன்ட்டு இ. இது வந்து சார்ஜ் நிறைய போட்டாச்சு. அப்ப நமக்கு எத்தனை அயான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எம் இன்ட்டு டெல்டா இ பை டபிள்யூ. அப்ப சார்ஜ்ன்ற போது அதை இயால் என்ன பண்ணிடுறோம், மல்டிபிள் பண்ணிடுறோம் கியூன்ற போது. இப்ப கியூ யாருக்கு ப்ரொபோசலா இருக்கு, டெல்டா இ. கியூன்றது நமக்கு வெளியில கிடைக்கக்கூடிய அவுட்புட். இந்த அவுட்புட் யாருக்கு ப்ரொபோசலா இருக்குன்னா டெல்டா இ. டெல்டா இன்றது என்னது, அந்த பார்ட்டிகல் லாஸ்ட் பண்ண எனர்ஜி. அப்ப therefore the pulse rate is proportional to the energy of the ionizing particle. This is why it is called என்னது, proportional counter. அடுத்து B is the radius of the cylinder. B என்றது சிலிண்டரோட ரேடியஸ் எனவும், A என்றது ரேடியஸ் ஆஃப் த வயர் எனவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீல்டு வந்து ERன்றது ரேடியல் ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம்னா, R என்றது சென்ட்ரல் வயர்ல இருந்து அந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ER ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ER ஈக்குவல் டு V பை R log E V பை A. இப்போ லாக் வந்தாலே உங்களுக்கு வந்து எதனா ப்ரொபோசல் கவுண்டர் தான் லாக் வரும். அதுல அயனைசேஷன்ல லாக் வராது. சின்ஸ் இந்த சென்ட்ரல் வயர் வந்து இஸ் வெரி தின், சென்ட்ரல் வயர் வந்து ரொம்ப தின்னாவும் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து ஓரளவு லார்ஜாவும் கொடுக்கும்போது the electric field at a distance r from the central wire is very high இருக்கும். ஏன்னா பொட்டன்சியல் அதிகமா கொடுக்குறீங்க, சென்ட்ரல் வயரும் தின்னா இருக்கு. அப்ப பெரும்பாலும் வந்து என்ன ஆயிரும், இந்த பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாமே எங்க போயிடும், இங்க போயிடும். இங்க இந்த இதுக்கு சிலிண்டரோட சிலிண்டர் நோக்கி கிட்டத்தட்ட போயிடும். அப்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர்னு சொல்றோம். அப்ப ஆர் வந்து எப்படி இருக்கு, இப்ப ஏன்னா டிஸ்டன்ஸ் இங்க போயிருந்தா லாங் டிஸ்டன்ஸ் போயிடுது. அப்ப வந்து R from the central wire is very high. Hence, electrons traveling the wire are rapidly accelerated when near it and produce additional electrons in the region due to ionization by collision. அதான் நல்ல டிஸ்டன்ஸ் கிடைக்குது. அதனால வந்து hence electrons வந்து வயரை நோக்கி ஈஸியா என்ன பண்ணும், ஃபாஸ்டா டிராவல் ஆகுது. ஃபாஸ்டா டிராவல் ஆகி ஆக்சிலரேட் ஆகும்போது when near it and produce additional electrons. அதாவது இந்த வயருக்கு பக்கத்துல, எந்த வயருக்கு பக்கத்துல, இந்த சென்ட்ரல் வயருக்கு பக்கத்துல அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும். அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய கேஸை என்ன பண்ணுது, அதிகப்படியாக அயனைஸ் பண்ணும். அயனைஸ் பண்ணி நமக்கு வந்து நிறைய அயனைசேஷனை உருவாக்கும். அப்ப the proportional counter thus gives single pulses of height proportional to the energy of the ionizing particle. எல்லாமே அதே மீனிங் தான். These voltage pulses filtered by the capacitor are passed through the discriminator circuit. இந்த வோல்டேஜ் வந்து யாரு ஃபில்டர் பண்றாங்க, கெபாசிட்டர் வந்து ஃபில்டர் பண்ணுது. அப்ப இந்த கெபாசிட்டர் வேலை என்ன, வரக்கூடிய வோல்டேஜ் பல்ஸ ஃபில்டர் பண்ணும். ரைட்டா, ஃபில்டர் பண்ணி யாருக்கு அனுப்பும், டிஸ்கிரிமினேட்டருக்கு அனுப்பும். இந்த டிஸ்கிரிமினேட்டர் என்ன பண்ணும், the discriminator level is adjusted in such a way that it does not allow the passage of low voltage pulse. என்ன பண்ணாது, அலோவ் பண்ணாது. ஓரளவு நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய பல்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், அது அலோவ் பண்ணும். அப்ப the discriminator sends to the counter only genuine pulses which are duly genuine pulses மட்டுமே இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு கவுண்ட் பண்ணப்படும். அப்ப அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, லோ எனர்ஜி எக்ஸ்ரே காமா ரே பீட்டா ரே டிடெக்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ப்ரொபோசல் கவுண்டர்ல என்ன இருக்கு, நமக்கு செகண்டரி அயனைசேஷன் இருக்கு. அதனால நீங்க லோ எனர்ஜி பார்ட்டிகல் போனாலும் அதனால என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா என்ன பண்ணிடும், கண்டுபிடிச்சிடும். Proportional counter have been found very useful for detection and measurement of energy of soft rays like X-ray, gamma ray, beta ray for mesons and proton. For example, electrons from the beta decay of tritium which have a maximum energy வெறும் 18 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் தான். அதை கூட என்ன பண்ண முடியும், ப்ரொபோசல் கவுண்டர்ல டிடெக்ட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஆல்பா பார்ட்டிகல் பார்த்தா 1 பில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இதுல அயனைசேஷன்ல. இது வந்து எத்தனை வோல்ட், வெறும் 18 கிலோ எலக்ட்ரான் வோல்ட் தான்.
அதே மாதிரி the procedure is to incorporate tritium in the gas filling the counter and then to record the height of the pulses that are produced. Or the in experiments on mass bar effect. Mass bar effect is gamma ray oda தொடர்புடையது. Record is it is to record detect gamma rays of அதே மாதிரி 14.4 kilo electron volt from Fe23 this is Fe27 against a strong background of 123 kilo electron volt gamma rays and a 6.3 kilo electron volt X-ray. இதை நம்ம நம்மளால டிடெக்ட் பண்ண முடியுன்றதுக்காக சொல்லியிருக்கான். A typical proportional counter operated at 2100 volt with the single channel pulse rate analyzer in place of discriminator is used for this purpose. இதுக்குலாம் இந்த X-ray and gamma ray detection இந்த கண்டிஷன் யூஸ் பண்றோம். பீட்டா ரே டிடெக்ஷனுக்கு இந்த ட்ரிட்டியம் கேஸ் வந்து ஃபில் பண்ணி இந்த கண்டிஷன் யூஸ் பண்றாங்க. அடுத்து வந்து நியூட்ரான் டிடெக்ஷன். நியூட்ரான் டிடெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் நியூட்ரான் டிடெக்ஷனுக்கு எது முக்கியம் நமக்கு வந்து போரான் ட்ரைஃப்ளூரைட். நியூட்ரான் டிடெக்ஷன் proportional counters can be used to detect neutrons although neutrons do not ionize the gas they pass through. நியூட்ரான் வந்து ஒரு என்ன பார்ட்டிகல் சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். அப்ப அது வந்து நார்மலா போகும்போது எந்த ஒரு கேஸையும் என்ன பண்ணாது அயனைஸ் பண்ணாது. அப்ப வந்து அங்க என்ன நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா however the absorption of the neutron by a nucleus is usually followed by the emission of charged particle or a gamma ray and this secondary radiation secondary ionization secondary radiation is detected by the counter. இதோட மீனிங் என்னன்னா ஒரு நியூட்ரான் கேஸ் வழியா போகும்போது அது என்ன பண்ணாது நமக்கு அயனைஸ் பண்ணாது. ஆனா அந்த நியூட்ரான் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய கேஸ் என்ன பண்ணுது நியூட்ரானை அப்சர்வ் பண்ணும். நியூட்ரானை அதை அப்சர்வ் பண்ணும்போது அது எதை வெளியிடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகளையோ அல்லது காமா ரேயோ வெளியிடலாம். அங்க ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும். நியூக்ளியர் ரியாக்ஷன் போது ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் இல்லாட்டி காமா ரே வெளிப்படும். அந்த சார்ஜ் பார்ட்டிகல் அல்லது காமா ரே போய் என்ன பண்ணும் கேஸை அயனைஸ் பண்ணும். அதன் மூலமா நம்ம நியூட்ரானை டிடெக்ட் பண்ணலாம். அதனாலதான் நம்ம என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா போரான் ட்ரைஃப்ளூரைட் யூஸ் பண்றோம். இது யூஸ் பண்ணும்போது நியூட்ரான் போயிட்டு இதோட கம்பைன் ஆகும். கம்பைன் ஆகி இது வந்து நமக்கு என்ன பண்ணும் ஒரு சார்ஜ் பார்ட்டிகளையோ அல்லது காமா ரேயோ நமக்கு வெளியிடும். அதை வந்து வச்சு நம்ம டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் போரானோட ஆக்ட் பண்ணி என்ன கிடைக்குது லித்தியத்தையும் யாரையும் தர்றாங்க கீழே என்ன பண்ணும் அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்து கீழே என்ன பண்ணும் அயனைஸ் கேஸ அயனைஸ் பண்ணும். நேச்சுரல் போரான் contains 19% of boron 5B10 isotope and especially sensitive counter is designed by using BF3 which has been enriched with a higher proportion of B10. இது மீனிங் என்ன அப்ப வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய போரான் வந்து 19% தான் இருக்கு. நேச்சுரலா கிடைக்கக்கூடிய போரான்ல 19% தான் 5B10 இருக்கு. அதனால அதை வந்து என்ன பண்ண சொல்றான் அப்படின்னா என்ரிச் பண்ணி இதனுடைய பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அடுத்து BF3 counters are especially responsible for யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ நியூட்ரான்ஸ்க்கு. BF3 counters are especially responsive to slow neutrons as the reaction cross section is inversely proportional to the neutron speed. அடுத்து the 1.47 million electron volt alpha particles from the reaction give rise to much higher pulses which are readily distinguished and counted. Example is just a problem. It is required to operate a proportional counter with a maximum radial field on the 108 volt per meter. Is the field E. What is the applied voltage? V கேக்குறான். If the radius of the wire கொடுத்துட்டாங்க. அதாவது radius of the wire வந்து B யும் A யும் கொடுத்துட்டான். இப்போ வந்து நமக்கு வந்து ரேடியல் ஃபீல்டு அவன் கொடுத்துட்டான். எவ்வளவுன்னா 108. இப்ப என்ன சாரி 10⁸8. இப்ப ER கொடுத்துட்டான், V கொடுத்துட்டான், V/A கொடுத்துட்டான், V கொடுக்கலையோ அவர் என்ன கேக்குறான் இட் இஸ் ரெக்கார்ட் கொண்டு வந்தியா ஆமா வோல்டேஜ் V தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப V =
12430 வோல்ட். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, A வேல்யூ 0.002 சென்டிமீட்டர், B வேல்யூ 1 சென்டிமீட்டர், அப்புறம் வந்து R வேல்யூ வந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா A தான் நம்ம R எடுத்துக்கோம், R தான் A எடுத்துட்டாங்க. அடுத்து இந்த பியும், அதாவது ஆக்சுவலா ஆர்ன்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஒயருக்கும் இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆர். இது வந்து யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முழுமையாக நமக்கு வந்து அந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம்னா மேக்சிமம் ரேடியல் ஃபீல்டு சொல்லிட்டான். நீங்க மேக்சிமம் ரேடியல் ஃபீல்டு கொடுக்கும்போது இந்த பாசிட்டிவ் அயன்ஸ்லாம் இங்க வந்துடும், இந்த எல்லா அயன்ஸுமே இங்க வந்துடும். அப்புறம் எல்லா எலக்ட்ரானும் எங்க போயிடும், சென்ட்ரல் வயருக்கு போயிடும். அப்ப ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து யாருக்கு சமமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 6. இந்த ஆரும் இது வந்து A. ஆறுன்றது என்னன்னா எலக்ட்ரானுக்கும் பாசிட்டிவ் அயனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் R. இப்ப நீங்க மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது அப்ப வந்து எலக்ட்ரான் வந்து சென்ட்ரல் வயருக்கு வந்துற போது இது வந்து எங்க போயிட போகுது, நீங்க அந்த இதுக்கு போயிட போகுது, இது சிலிண்டருக்கு போயிட போகுது. அப்ப என்ன ஆகும், ஆரும் ஏயும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும், ஈக்குவல். இப்ப இந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய ஆரையும் ஏயையும் ஈக்குவலா எடுத்துக்கிட்டான். இப்போ ஆர் ஏ ரெண்டுமே வந்து 0.02 எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து கால்குலேஷன் பண்ணிருப்பாங்க. பண்ண அப்படின்னா நமக்கு 12430 வோல்ட். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் அயன் பேர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் எ proportional counter by a 10 million electron volt proton if the counter size and pressure are large enough for all protons energy to be absorbed. If the gas multiplication factor 10^2, how much charge flows in the counter when the proton is absorbed? If the pulse current flows 2 into 10^-3 second through output resistor 10^4 ohm, find the height of the volt pulse. இங்கே வந்து V தான் கேட்டிருக்கான். இதுல பாத்தீங்கன்னா எனர்ஜி estimate the number of pairs produced in proportional counter 10 million electron volt. Then if the counter size pressure are large enough, if the gas multiplication factor is 10^2, how much the energy required for producing one ion pair? ஒரு அயன் பேருக்கு தேவையான எனர்ஜி வந்து 35 எலக்ட்ரான் வோல்ட். நம்பர் ஆஃப் பேர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை எத்தனை, இது வந்து 10 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட். அப்ப 10 மில்லியன் எலக்ட்ரான் புரோட்டான் வருது. அப்ப எத்தனை அயன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2.86 into 10^5 ப்ரொடியூஸ் ஆகுது. அடுத்த கேஸ் மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10^+2, 10^2 இஸ் த கேஸ் மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர். அப்ப அந்த மல்டிபிளிகேஷன் ஃபேக்டரால பெருக்கிட்டு அப்படியே வந்து சார்ஜா மாத்தணும், ஈய மாத்திட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து Q = M × ΔE/WE. அப்ப Q = 4.576 into 10^-12 கூலும். அடுத்து வந்து என்ன சொல்றான், இந்த கேஸ் மல்டிபிளிகேஷன் how much the charge flows in the proton absorbed if the pulse current-ஓட டைம், பல்ஸ் கரண்ட் எவ்வளவு வேகத்துல போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு நேரத்துக்கு ஒரு பல்ஸ் கவுண்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 2 × 10^-3 டைம் வந்து 2 × 10^-3 செகண்ட். அடுத்த த்ரூ அவுட்புட் பல்ஸ் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த வோல்டேஜ் பல்ஸ் கேட்டிருக்கான். அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜும் கரண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்ப I = நமக்கு வந்து Q/T, Q ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், T வந்து இங்க 2 into, அப்ப I = 2.288 into 10^-9. என்ன கேட்டிருக்காங்கன்னா வோல்டேஜ் பை பல்ஸோட ஹைட். அப்ப ΔV = நமக்கு ஓம்ஸ் லா பயன்படுத்தினா ΔV = IR I = நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறீங்க. R வந்து 10^4. நான் கொடுத்திருக்கால அவுட்புட் ரெசிஸ்டர் எவ்வளவு பண்ணிருக்கா 10^4. அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2.288 into 10^-5 வோல்ட் அப்படி கிடைக்கும்.